ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட சூப்பர் வேல்யூ டைட்டானியம் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் வெட்டிக்கல் என்றவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த கார்டு பற்றி நான் போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபியூல் கார்டு. நான் ஃபியூல் கார்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் பிக் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெட்டுக்குழி ப்ரோ எனக்கு செம்மையாக சிங்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த கார்டு பற்றி போடுறது எனக்கு நல்லதாக போச்சு. எனக்கு மனசில் அந்த பாரமும் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த கார்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், எலிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபியூல் அண்ட் ஷாப்பிங் கார்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெட்ரோல் போட போட ஷாப்பிங் பண்ண உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக வரும்னு சொல்கிறாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கேஷாவோ இல்லை வவுச்சராகவே ரெடீம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டு வாங்குறது தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 21லேருந்து 65 இருக்கணும். உங்கள் சேலரி 55,000 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் மற்ற பேங்க்ல ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த கார்டு வாங்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு 15,000 இருந்தால் கூட கிடைச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா வருஷத்துக்கு 7 லட்ச ரூபாய்க்கு மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்கள் சிபில் ஸ்கோர் 700க்கு மேலே இருக்கணும். ஓகே, அப்போ தான் இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, இதே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேக்கிங் வச்சிருந்தீங்கன்னா இந்த பேங்க்ல இந்த கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் இந்த பேங்க்ல நீங்க ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த கார்டை நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்க. இதை விட ப்ரீமியம் கார்டு தான் சூஸ் பண்ணி போவீங்க. ஓகே, ஸோ அப்புறம் ரெனிவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 750 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த ஃபீஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னா வருஷத்துக்கு 90,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். இவங்க 100% கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. கார்டு வாங்கின 90 டேஸில் 1,500 ருபீஸ் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். இப்போதைக்கு உங்கள் மாஸ்டர் கார்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு ரூபே கார்டு வேரியன்ட் கிடையாது. ஸோ மேபி ஃபியூச்சரில் பேங்க் கொடுக்கலாம். ஓகே, லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இல்லை. இதே நீங்கள் ப்ரீமியம் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரையாரிட்டி பாஸ் கொடுப்பாங்க. அது மூலிமா நீங்கள் லான்ச் அக்சஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ சொல்கிறேன், இதில் ப்ரீமியம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீமியம் கார்டுக்கு தான் போவீங்க. இந்த கார்டுக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஓகே, ஸோ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். எல்லா ஃபியூல் ஸ்டேஷன் எல்லா பங்க்லையும். ஓகே, அப் டு மேக்ஸிமம் 200 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு கிடைக்காது. ஸோ இது வரைக்கும் பார்த்த கிரெடிட் கார்டில் எப்படி இருந்துச்சு? இப்போ ஹெச்டிஎஃப்சினா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் கூட சிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இதே எஸ்பிஐனா பிசிபிஎல், இதே ஐசிஐசினா ஹெச்பிசிஎல். ஸோ இந்த மாதிரி அவங்க கொலாபரேட் பண்ணி கார்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்தந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு கார்டில் மட்டும்தான் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் போய் பெட்ரோல் போட்டாலும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லாத ஒரு டிரான்சாக்ஷன் 2,000க்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் 4,000 ரூபாய்க்கு காருக்கு பெட்ரோல் போடுறீங்கன்னா நீங்கள் 2,000 பிரித்து பேமெண்ட் பண்ணுங்க, ஸ்வைப் பண்ணுங்க. ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. 2,000க்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஈவன் பில் பேமெண்ட்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் பில்லு, டெலிஃபோன் பில்லு. ஸோ இங்கே பாருங்கள், டெலிஃபோன் பில்லும் 5% கேஷ்பேக். ஸோ டெலிஃபோன் பில்லுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 200க்கு மேலே உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் கேப் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே எலக்ட்ரிக்கல் பில்லு, வாட்டர் பில்லு இதெல்லாம் பேமெண்ட் பண்ணுறப்ப மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. ஸோ இவங்க கேஷ்பேக்கில் ஒரு கேப் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்க, இங்கே 100, 200, 400 ப்ளஸ் அதர் டிரான்சாக்ஷன், அதர் கேட்டகரி டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு 500 ரூபா மதிப்பு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். இல்லைனா கிடைக்காது. நான் தான் விருந்து புரண்டு எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் 500 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. இதுதான் எங்கள் நிதர்சனம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ரெடீம் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கேஷாக மாற்றணும், என் கிரெடிட் கார்டில் கேஷாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸோ அந்த கேஷோட வேல்யூ மினிமம் 1000 ரூபாய் இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து கேஷா நீங்க ரெடீம் பண்ண முடியும். அதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 500. இப்போ 1000, 1500, 2000, 2500 அப்படிதான் நீங்க ரெடீம் பண்ண முடியும். இதே நீங்க வந்து எதனா ப்ராடக்ட் பொருளாவோ இல்ல வவுச்சரோ வாங்குனீங்களா 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், ஈஸியா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேட்லாக், அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி 360 டிகிரி கேட்லாக் அவங்க கிட்ட இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரிவார்ட் ரிடெம்ஷன் போர்ட்டல், அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு உங்க பாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெடீம் பண்ணீங்கன்னா, இப்போ பாருங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வேணா, கேமரா இந்த மாதிரி நீங்க ரெடீம் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, 50,000, A1, சம்டைம்ஸ் 2000, 3000 பாயிண்ட்ஸ் கூட இருக்கும். அது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் இங்கே பாருங்க, இந்த வவுச்சர் மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் அழகாக நீங்கள் ரெடீம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிவார்ட் ரிடெம்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் சைக்கிள். இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கார்டில் இப்போ நீங்கள் பில்லிங் சைக்கிள் ஒன்று இருக்கும் எல்லா கிரெடிட் கார்டுலுமே. இவங்க அந்த பில்லிங் சைக்கிள் பீரியட் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 18 to 48 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா 25 to 55 டேஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி 18 to 48 டேஸ் தான் இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் 25 to 55 டேஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 30ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். ஓகே, இவ்வளோ 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 10,000 பில்லு ஜென்ரேட் ஆகுது. இதை இந்த 18 டேஸில் நீங்கள் கட்டி ஆகணும். ஓகே, 18 டேஸில் நீங்கள் கட்டலைன்னா ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் உண்டான ஜிஎஸ்டி, அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீன்னு சொல்லிட்டு போட்டு தீட்டிடுவாங்க. ஸோ அது வேற லெவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு மாதத்துக்கு 3.75% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே கிரெடிட் கார்டு டியூக்கு முன்னாடி கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தயவுசெய்து பேமெண்ட் பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ். அதான் சொன்னேன்ல, 3.5% ஒரு மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. இதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 45%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா 450 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும். இது நீங்கள் கட்டாமையாக விட்டீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீ, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருக்கும். பார்த்து உஷாராக ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல். ஸோ எல்லா வீடியோலுமே நான் சொல்லுங்க, எப்பயுமே கிரெடிட் கார்டு வச்சு ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணவே பண்ணாதீங்க. அது டேஞ்சரான விஷயம். இது கைண்ட் ஒப்பீனியன். ஓகே, ஸோ இந்த பாருங்க 3% சார்ஜ் பண்ணுறாங்க கேஷ் வித்ட்ராவலுக்கு. மினிமம் 300 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 1000 ரூபாய் எடுத்தாலும் சரி, 2000 ரூபாய் எடுத்தாலும் சரி, 300 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் அதிகமான அமௌண்ட் எடுக்கிறப்போ 3% அப்படி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜஸ். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ரயில்வே சர்சார்ஜஸ், அப்புறம் ஃபியூல் சர்சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்க தெரியுமா, அப்போ சார்ஜஸ் போடுவாங்க தெரியுங்களா. அந்த சார்ஜஸ் பிடிக்கிறப்ப இவங்க 25 or 2.5% இவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, சர்சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களா, இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து 1%னா 10 ரூபாய். ஓகே, இந்த 10 ரூபாய் உங்களுக்கு திருப்பி விட்டுருவாங்க. பட் இது ஜிஎஸ்டி சார்ஜஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ₹1.80 சம்திங், அது மட்டும் வேற வழி கிடையாது, போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்ப 400 ரூபாய், பிட்வீன் 400 ரூபாய் டு சாரி இந்த 4000 ரூபான்னு போட்டேன், 2000 ரூபாய். ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த கார்டில் 2000க்கு மேலே போகக்கூடாது. இதே அதர் கார்டாக இருந்தால் 4000, பிட்வீன் 400 to 4000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த கார்டு 2000 ரூபாய் தாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். இவங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணினா 3.5%. இது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறோம், 3 ரூபாய் 50 பைசா ப்ளஸ் டேக்ஸ், பார்த்து உசரா இருந்துங்க. ஸோ இந்த ஃபாரின் மார்க்அப் இந்த கார்டு ஃபியூல் கார்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபியூலுக்குன்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது, அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5000 மேலே டேப் பண்ணி பே பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீச்சரை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நான் டிசேபிள் தான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா வீடியோவில் நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுங்க. அதுவும் கேப் செட் பண்ணி வச்சுங்க, 1000, 2000. ஓகே, கார்டு தொலைஞ்சிட்டா கூட யாராவது டேப் பண்ணி காசு எடுக்க முடியாது. ஓகே, அதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இவங்க எந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுக்கல, இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருங்க. ஸோ எஸ்பிஐக்கு அப்புறம் இவங்க தான் நல்லா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? ஸோ இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, இந்த சைடு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கார்டு, ஓகே, இந்த சைடு ஹெச்டிஎஃப்சி கார்டு இல்லை வேற ஏதோ பேங்க் எஸ்பிஐ அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த எஸ்பிஐ கார்டில் ஒரு 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களால் இமீடியட்டாக பேமெண்ட் பண்ண முடியலன்னா இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கார்டுலேருந்து இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை இஎம்ஐயாவோ இல்லை ஒரு 6 மந்த்துக்கு தள்ளி கட்டலாம். ஓகே, நீங்கள் வந்து 5% மட்டும் கட்டிட்டு தள்ளி கட்டலாம். இந்த பாருங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு
5 lakhs வரைக்கும் நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டில் இருக்கிற காசை நீங்க HDFCக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 0.99% ஒன்லி 5% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் நீங்க வந்து காசு கட்டிக்கிட்டே வந்துட்டு 6வது மாசம் கூட நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க 6வது மாசம் பேமெண்ட் பண்ணலனா வேற லெவல்ல உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐ. ஸோ அதே காசு இப்போ 5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த 5 லட்ச ரூபாயை நீங்க இன்னொரு கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸோ அது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எத்தனைனா 6லேருந்து 60 மாசத்துக்கு. ஸோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 1.49%. ஓகே, இது பரவாயில்ல தானே 1.49 தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1% அதிகம்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் இன்ட்ரெஸ்டே 0.4லேருந்து, அதாவது 4%லேருந்து 9.5% வந்துச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, இவங்க ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 1200 வரைக்கும் நீங்கள் ஃபியூலு, யூட்டிலிட்டி, டெலிகாம் பில்லாம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு 6000 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது பார்த்தி கரெக்டாக இப்போ ஃபியூலுக்கு அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ண வச்சு தானே இந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபியூல் கார்டு. நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி. ஓகே, டெலிஃபோன் பில்லாம் பேமெண்ட் பண்ணுறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற ஸ்பெண்டு 1,80,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 300 வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஆனுவல் ஃபீஸ் வேவியர் இதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ நீங்கள் 6,000 மட்டும் தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா 1,20,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்னு யோசிச்சுங்க. ஓகே, இதை நீங்கள் 60,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 3,000 வரைக்கும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 60,000 பெட்ரோலு, டெலிஃபோனு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் அந்த ஒரு 60,000 வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து 3,000 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கிறதால ஓகே, ஃபைனான கார்டு தான், ரொம்ப மோசம் கிடையாது. ஓகே 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 ஸோ ஓகே, இப்போ வந்து என் ஒப்பீனியனுக்கு வந்துட்டோம். இந்த சைடு ப்ரோஸ், இந்த சைடு கான்ஸ். ஓகே, இந்த கார்டை நீங்கள் ஃபியூலுக்குன்னு வாங்குறப்ப ஓகே, அப்புறம் யூட்டிலிட்டி ஸ்பெண்டுக்கு ஓகே, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதர் ஸ்பெண்டுக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஆட் ஆன் கார்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும், சேம் அட்வான்டேஜ். ஓகே, இதுதான் ப்ரோஸ். இந்த சைடு ட்ராபேக்ஸ்னு போகும்போது கன்சர்ட் சர்வீசஸ் இல்லை, ஏர்போர்ட் ரயில்வே லான்ச் ஆக்சஸ் இல்லை. ஸோ மந்த்லி வந்து கேஷ்பேக் வந்து கேப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு கேப் பண்ணுற அளவுக்கு ஓகே ஃபைன். கேப் பண்ணியிருந்தாலும் நம்ம மாதத்துக்கு 500 வரைக்கும் கேஷ்பேக் வர அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபைனலாக ஒரு தாட் இருக்குல்ல எல்லாருக்குமே, ஏன் நீ மற்ற கார்டை பற்றி இங்கே பேசல? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாவில் வந்து கேட்டார், ப்ரோ ஃபைனலாக நீங்கள் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும் போயிட்டுறீங்க, உங்கள் ஒப்பீனியனில் மற்ற கார்டு இதில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த சைடு இந்த டைட்டானிக் கார்டு வந்து எல்லா இடத்துலையும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், ஒருத்தர் ஒரு ஸ்பெண்டிங் அந்த ஆங்கிள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஃபியூலுக்கு மட்டும் பண்ண போறீங்கன்னா அதுக்கு தனியாக கார்டு இருக்கு. ஸோ ஃபியூல் யூட்டிலிட்டின்னு நீங்கள் போகும்போது, அதாவது யூட்டிலிட்டி தனி கார்டு போக முடியாது, ஃபியூலுக்கு தனி கார்டு போக முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டுமே நீங்கள் ஓரளவுக்கு அதான் சொன்னல, ஒரு வருஷத்துக்கு 60,000க்கு மேலே ஃபியூல் யூட்டிலிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா தாராளமாக அந்த கார்டு சூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைனா ஸோ இல்லை நான் ஃபியூல் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூலுக்கு மற்ற கார்டு இருக்கு, இந்தியன் ஆயில், ஐஓசி, HDFC கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் BCPL, SBI ஆக்டேன் கார்டு, அந்த கார்டுக்கு போயிடலாம். இல்லை நான் யூட்டிலிட்டி பண்ணுறப்ப ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் கேட்டா, நான் ஃபியூலுக்கே ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா இந்த கார்டு வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் போக வேண்டியது கார்டு SBI ஆக்டேன். ஸோ அந்த மாதிரி அதர் ஃபியூல் கார்டு என் சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் யூட்டிலிட்டி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா அதுபோல் ஏர்டெல் ஆக்சிஸ் கார்டு, ஸோ டாடா நியோ இன்ஃபினிட்டி கார்டு, ஆக்சல் எஸ் கார்டு, அந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக ரெண்டுமே ஒரே கார்டில் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த கார்டு. ஓகே, நீங்கள் ஃபியூலுக்கே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, யூட்டிலிட்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அதுக்கு செப்பரேட் கார்டு போகிறது பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு மேலும் இந்த கார்டில் சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பற்றியோ, டெபிட் கார்டு பற்றியோ, சேவிங்ஸ் அக்சஸ் பற்றியோ, ஃபினான்ஸ் பற்றியோ, ஈவன் ஸ்டாக் பற்றியோ ஏதோ வேணும்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா என்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து சேட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி.